நமது இஎஸ்எஸ் கல்வி நிறுவனங்களின் முதன்மை செயல் அலுவலர் திருமதி நித்யா அருண் சுப்பிரமணியம் அவர்கள் இங்கே வாழ்த்துரை வழங்குவார்கள். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம். ஒரு தாய் ஒரு குழந்தையை மட்டும்தான் வளர்க்கிறார். ஒரு ஆசிரியர் தன் வகுப்பில் உள்ள அனைத்து குழந்தைகளும் வளர்க்கிறார் என்பது உண்மை. ஒரு குழந்தையோட கேரக்டர்ஸ் அவங்களுடைய பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட தான் ஆக்சுவலா they get molded right from the primary school teachers. ஸோ அவங்க எப்படி நடத்துறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த குழந்தையோட கேரக்டரும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விதமான ஆசிரியர் தொழில் எடுத்துக்கவங்க எல்லாருக்கும் இதில் ரொம்ப பெருமைப்படணும். ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும்னா எப்படி அவங்க இருக்கிறத பொறுத்து தான் அந்த குழந்தைகளும் இருக்கும். அவங்க ரோல் மாடலா இருக்கணும் அப்படின்னு ஆர்மையா சொன்னார். அதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று இருக்கும். ராமகிருஷ்ண பரமஹம்சர்ங்கிறவர் நீங்களாம் தெரியும் நினைக்கிறேன், விவேகானந்தருடைய குரு. அவர்கிட்ட ஒரு அம்மா ஒரு குழந்தைய கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு இந்த இப்ப பார்த்தாலும் சக்கரை சாப்பிட்டே இருக்காங்க, இவனை சக்கரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நீங்க அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. அப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்றாரு, ஒரு வாரம் கழித்து வாங்க, நான் அந்த குழந்தைக்கு நான் அறிவுரை சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வாரம் கழித்து அவங்க கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தோடனே அவர் சக்கரை சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லி அனுப்புறாங்க. அப்ப கூட இருந்தவங்க கேட்கறாங்க, ஏன் ஒரு வாரம் கழித்து அந்த பையனை வர சொன்னீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, நானே சக்கரை சாப்பிடுவேன், நான்